குடியை கெடுக்கும்னு பார்த்துருக்கோம். அந்த பாட்டிலில் எழுதியிருக்கும். அது சம்பந்தமாக செய்திகளில் எதில் போட்டாலும் கீழே கூட இந்த இதை போடுவாங்க. குடியை கெடுக்கும் அப்படின்னு போடுவாங்க. குறிகாரர்களும் குடியை கெடுப்பாங்க. இது சம்மந்தமாக தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வண்ணார்பேட்டையில் ஒரு பையனை காணலை. அப்போ இந்த காணாமல் போன பையனுடைய குடும்பம் இஸ்லாமிய குடும்பம்தான். ஆனால் இவங்க முஸ்லீமா அப்படின்னு கேட்டால் வேற அளவில் தான். பிள்ளையை காணும்னு சொன்ன சைத்தாங்க நேர குறிகாரர்கள்ட்ட போயிருக்கு. அவன் என்ன பண்ணான், அந்த முட்டா பையன் 5 கிலோமீட்டருக்கு தள்ளி தான் உங்கள் பிள்ளை இருப்பான் அப்படின்னு சொல்லி. உடனே அந்த முசிபத் பேச்சை கேட்டு அவங்களும் என்ன பண்ணினாங்க அப்படின்னு கேட்டால், ஒவ்வொரு வீட்டுக்காக அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு அந்த 5 கிலோமீட்டருக்கு தக்கன உள்ள ஒவ்வொரு வீட்டுக்காக போய் பார்த்துட்டு வந்தாங்க. ஆனால் புள்ள கிடைக்கல. மறுபடியும் என்னாச்சு அப்படின்னா, ஒரு 2-3 நாள் கழித்து மொட்டை மாடியிலேருந்து ஒரு வீச்சம் வருது. அப்புறம் என்ன இப்படி வாடடிக்கு அப்படின்னு பார்த்தா, அந்த புள்ள தண்ணி தொட்டிக்குள்ளே உளுந்து ஊறி உப்பி பிஞ்சி நாறிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த வீட்டில் எங்கே இருக்கான் புள்ள அப்படின்னு சொல்லி தேடினாலே பிள்ளைய காப்பாற்றிருக்கலாம். ஆனால் இந்த குறிகாரனுடைய பேச்சை கேட்டு பிள்ளையினுடைய உயிரே என்ன செஞ்சுட்டு போயிட்டு. இப்போ குறிகாரனை கொலகாரன்னு சொல்லவா, அதை நம்பின இந்த குடும்பத்தை கொலகார குடும்பம்னு சொல்லவா? அல்லாஹ் மீது தான் நம்பிக்கை வைக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை, சத்தியமான ஒரு உண்மை. ஏன்னா அல்லாஹ் தான் இன்னக்க அழலா குலி ஷைஇன் கதீர். நிச்சயமாக அல்லாஹ் தான் எல்லா பொருட்களின் மீது சக்தி உள்ளவன். எவ்வளோதான் படித்து பாடமாக சொன்னாலும் இது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கக்கூடிய சமூகம் இன்றைக்கி நிறையாவே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த விதவைகள் ஊடால வந்தால் இவளால் போயிட்டு இத்தா வீட்டில் ஒரு பெண் ஒரு பீரோவில் திறந்தா என்ன சொல்லுதாங்க, இதெல்லாம் நஜீஸ் ஆகிட்டு, இதெல்லாம் தீட்டாயிட்டு அப்படி சொல்கிறாங்க. இப்படி சொல்லி அந்த பெண் நோயாளியாகவே ஆகி படுத்த படுக்கையாகி அவங்களே இறக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுதாங்க. அப்போ கொலகாரம் கத்தி எடுத்து மட்டும் கொன்று இல்லை கழுத்தை நெரிச்சு கொன்று விஷத்தை வச்சு கொன்னா மட்டும் கொலகாரம் கிடையாது. வார்த்தையால் கொல்லுபவர்களும் கொலகாரர்களே. இந்த மாதிரி குறிகாரர்களுடைய பேச்சை கேட்டு இப்படி நடந்துக்கிடுறவங்களும் ஒரு கொலையாளிக்கு சம்மந்தம். குறிகாரம் எப்படி கொலகாரனோ அது மாதிரி இவங்களும் ஒரு கொலைகாரர்கள் தான். என்னென்ன ஸ்டெப்பு எந்தெந்த நேரத்தில் எடுக்கணுமோ அப்படி தான் எடுக்கணும். முட்டாத்தனமாக என்றைக்குமே நம்ம இருக்கக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.